ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் மாவட்டத்தில் சூரஜ்குந்த் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கண்காட்சிக்கு வரும் பொதுமக்களுக்காக பிரம்மாண்ட ராட்டினங்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நேற்று மாலை 6 மணி அளவில் சுனாமி ஸ்விங் எனப்படும் ராட்டினத்தில் மக்கள் ஜாலியாக ரைடு செய்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராட்டினத்தின் ஒரு பகுதி அறுந்து விழுந்தது. மக்கள் சிதறியடித்து ஓடினர். அந்த இடமே பரபரப்புக்குள்ளானது. ராட்டினம் கீழே விழுந்ததில் 13 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் இன்ஸ்பெக்டர் ஜெகதீஷ் பிரசாத் ஈடுபட்டிருந்தார். அப்போது சுனாமி ஸ்விங் ராட்டினம் மொத்தமாக சரிந்தது. இதில் இன்ஸ்பெக்டர் ஜெகதீஷ் மற்றும் 2 பெண் காவலர்கள் ராட்டினத்தின் அடியில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வழியிலேயே இன்ஸ்பெக்டர் ஜெகதீஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற 2 பெண் காவலர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜெகதீஷ் பிரசாத் சிறந்த போலீஸ் அதிகாரிக்கான பதக்கம் வாங்கியவர். 58 வயதான ஜெகதீஷ் 36 வருடம் போலீஸ் துறையில் பணியாற்றியவர். அடுத்த மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற இருந்த நிலையில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்துள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஹரியானா டிஜிபி அஜய் சிங்கால் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ராட்டினம் விபத்து நடைபெறுவதற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக கண்காட்சியில் பொதுமக்கள் உணவு சாப்பிடும் பகுதியில் பலத்த காற்று வீசியதில் பிரம்மாண்ட கதவு உடைந்தது. அதில் ஒரு குழந்தை உட்பட 2 காயமடைந்தனர். அவர்களும் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் கண்காட்சி அரங்கில் நிகழ்ந்த இந்த 2 விபத்துகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராட்டினத்தின் ஆபரேட்டர் முகமது ஷகீர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராட்டினம் அறுந்து விழும் பதைபதைக்க வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.